வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிவிகே விர்ச்சுவல் வாரிசுங்கிற பேர்ல இந்த அணில் குட்டிங்க ஆன்லைன்ல பண்ற தொல்லைகளை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து யார் ஆட்சிக்கு வரனாலும் இவங்களை கட்டுப்படுத்தாம எனக்கு தெரிஞ்சு வரவே முடியாது. இவங்களை எப்படி அழிக்கிறது, இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், அதுக்கு ஒரு 5 பாயிண்ட்களை நான் சொல்லி கொடுக்க போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிவிக்கே கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்டோ ரீல்ஸோ வீடியோவை நம்ம ஷேர் பண்ணும்போது அந்தந்த கட்சிக்காரங்க மோஸ்ட்லி அதிகமாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓரளவுக்கு தான் நெகட்டிவான கமெண்ட் இருக்கும். ஆனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா போஸ்ட்லையும் இந்த அணி குட்டிங்க கீச்சு பூச்சி கமெண்ட் ஃபுல்லாமே அவங்க தான் இருக்கிறாங்க. இது ரூட் மாஃபியா வேலையா இல்லை விர்ச்சுவல் வாரிஸ் பண்ணுறாங்களா? சரி, யாராக இருந்தாலும் இவங்களை கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும். இவங்களை கட்டுப்படுத்த தவறியே தான் என்டிகேவும் சோழி முடிய காரணமாயிட்டு, டிஎம்கேவும் சோழி முடிய காரணமாயிட்டு. ஒரு பொய்யான நியூஸை பரப்புறதுலையா இருக்கட்டும், இல்லை ஒரு குடும்பத்தை பச்சையாக கிழிக்கிறதாகட்டும், எல்லாமே இவங்களை மிஞ்ச ஆளே கிடையாது. அதை பண்ணனால தான் ஒரு கட்சி பேரை கெடுத்துடுறாங்க, ஒரு கட்சியை ஆட்சிக்கு வர முடியாமல் ஆக்கிட்டாங்க. இவங்களை கண்டிப்பாக ஒழிச்சே ஆகணும். சரி ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபேக் ஐடி, இந்த ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி எல்லா கமாண்ட்லேயும் இவங்க கெட்ட கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, அடுத்து கெட்ட கெட்ட போஸ்டர் போடுறாங்க. இதை ஃபஸ்ட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற போஸ்ட்டில் ரீல்ஸில் இந்த மாதிரி பேட் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அடி நீங்கள் ரிப்போர்ட் அடிங்க. இந்த மெத்தடை வச்சு தான் இந்த ரூட் மாஃபியாவும் விர்ச்சுவல் வாரியர்ஸும் நிறைய ஐடியா கேக் பண்ணாங்க. நிறைய பேத்துக்கு ரிப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு ஆப்பனண்டாக வர்ற கருத்தையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதே மெத்தடை நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஐடி ரிப்போர்ட்டுக்கு அந்த ஐடியை கிளிக் பண்ணி அந்த மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு யார் பேரில் அந்த ஃபேக் ஐடி வச்சுருக்காங்களோ அவங்க பேரை சர்ச் பாரில் சர்ச் பண்ணி சப்மிட் கொடுங்க. இப்போ சிஸ்டம் ரிவ்யூ பண்ணும். இதேமாதிரி கண்டினியூஸாக ரிப்போர்ட்டை நீங்கள் கன்ஃபார்மாக இந்த அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணிடலாம். அக்கௌண்ட்டை ரிப்போர்ட் அடித்த கையோட கமாண்டே ஒரு அடி அடிச்சுட்டு போங்க. கமாண்டை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சம்திங் காரணம் ஏதாட்டு சொல்லி ரீசன் கேட்கும். அந்த ரீசனை சொல்லி அதையும் நீங்கள் ரிப்போர்ட் அடிங்க. அப்படின்னா தான் டபுள் ரீசனாக இருக்கும். வர்றவங்க போகிறவங்க எல்லாமே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபேக் ஐடி கிட்டத்தட்ட ஓட விட்டுலாம். இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 2ஆம் பாயிண்ட் போகலாமா? 2ஆம் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு அவனுக்கு ரீப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அவனை பற்றி கெட்ட வார்த்தையிலே ஏதோ பேசாங்க. ஏன்னா நீங்கள் பேச அவனோட கமெண்ட் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க எவ்வளோ தான் லைக்ஸ் பண்ணாலும் நீங்கள் 20 கமெண்ட் பதில் ரீப்ளை கொடுக்கீங்கன்னா அவங்க கமெண்ட் தான் திருப்பி ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். அப்புறம் எல்லாருமே அந்த கமெண்ட்டை பார்த்து எல்லாருமே ரீப்ளை பண்ணி திருப்பி பெர்மனெண்ட்டாக அந்த கமெண்ட்டே ஃபஸ்ட்டு இருக்கும். எல்லோரும் வாசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பேட் கமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டுக்கிடாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்டுக்கு லைக் போட்டுக்கோங்க. இன்ஸ்டாவை பொறுத்தளவுக்கு எந்த கமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிக லைக்ஸ் அண்டு ரீப்ளே வருதோ அந்த கமெண்ட் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கும். அதனால் அந்த தப்பை நீங்கள் செய்யாதீங்க. சரி, அடுத்த பாயிண்ட் போகலாமா? 3ஆம் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முள்ளால் தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், சங்கீதா போட்டாவே அவங்க எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க பாருங்கள். விஜயோட ஒய்ஃப்னு தெரிஞ்சுமே. ஸோ அவங்க கெட்டது பண்ணுறாங்க, நம்ம நல்லது பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிங்க. கடைசியாக திரிசா விஜய் பிரச்சனையில் கூட எந்த கட்சிக்காரங்களும் பர்சனல் விஷயம் சொல்லிட்டு அந்தளவுக்கு அடிக்கலை. ஆனால் அந்த அணில் குட்டிங்க ஈவு இறக்கம் பார்க்காம எல்லாத்தையும் கேவலப்படுத்துவாங்க, அடிப்பாங்க, அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பச்சையாக கிழிப்பாங்க. அதனால் அவங்க பாணியிலே அடி மேலே அடி. அதுதான் நம்மளும் எவ்வளோ ஒரு சின்ன விஷயம் ஏதாட்டு கிடச்சிட்டுனா அதை எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிங்க, எவ்வளோ போஸ்ட் போட முடியுமோ நெகட்டிவாக போஸ்ட் போடுங்க. இதுதான் ஒரே வழி. சரி, அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். அடுத்தது 4ஆம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் பெரிய வீடியோ போடுறாங்க, யாராவது ட்ரோல் பண்ணி போடுறாங்கன்னு வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு நெகட்டிவான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை தடுக்கணும்னா எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, சும்மா கடந்து போகாமல் அந்த வீடியோக்குள்ளே போங்க. போயிட்டு ஒரு டிஸ்லைக் பண்ணிவிட்டு லைட்டாக ஷார்ட் டைம் பார்த்துட்டு வெளியே வந்துடுங்க. யூடியூப்புங்கிறது ஒரு வீடியோவை எவ்வளோ லாங் டைம் வாட்ச் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அந்த வீடியோ ரீச் ஆகும். நீங்கள் அந்த ரீச்சை தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டிஸ்லைக் பண்ணிட்டு ஷார்ட் டைமில் வெளியே வந்துடுங்க. இதை பண்ணும்போது நீங்கள் அந்த ரீச் ஆகிறத தடுக்கலாம். ஸோ இதுதான் 4ஆம் பாயிண்ட்டு. சரி, 5ஆம் பாயிண்ட் பார்க்கலாமா? 5ஆம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு உளவாளியாக மாறணும். அவங்களே மாதிரி ஃபோட்டோ வைங்க, அவங்களே மாதிரியே ஏதாட்டும் பேர் கொடுத்துவங்க, டிவிக்கே சம்திங் ஏதாட்டும் பேர் கொடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்ச நாளில் சப்ஸ்கிரைபர் பிடிச்சிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்கள அடிங்க. இல்லைனா கமெண்ட்டில் ஒரு மறைமுகமாக அட்டாக் பண்ணுறமா அட்டாக் பண்ணுங்கள். அவங்களே மாதிரியே இருக்கணும், அவங்களே மாதிரியே பேசணும், அவங்களே மாதிரியே அட்டாக் பண்ணணும். சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை, நீங்கள் ஃபாலோவர்ஸ் நிறைய வாங்கிட்டு திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். கமெண்டில் கூட நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். அதாவது தமிழில் வஞ்ச புகழ்ச்சி அணின்னு இருக்குது. அதாவது விஜயை புகழ்கிற மாதிரி இருக்கணும், இகழ்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மறைமுக உளவாளியாக இருக்கும். இந்த மெத்தட் நல்லா யூஸ் ஆகும். கடைசியாக விஜய் ரசிகர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒரு கோமாளியை தூக்கி கோபுரத்தில் வச்சாலும் கோமாளி தான். நீங்கள் எந்த இன்ஸ்டாவால் மேலே போனீங்களோ அதே இன்ஸ்டாவால் கீழே வருவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.